வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் நம்மளோட லன்ச் இதில்ன்னு கேட்டேன்னா, எப்போ பாரு குழம்பு ரசம் தொகையல் கூட்டு அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். ஃபார் அ சேஞ்ச் இன்றைக்கி நான் எங்கள் ஆற்றுல வந்துட்டு கிச்சடி, அதாவது மூங் தால் கிச்சடி பண்ண போகிறேன். அதுக்கு கடி அண்ட் உருளைக்கிழங்கு ஜீரா ஃப்ரை கறி இது மாதிரி பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ அது அப்படியே உங்களுக்கு காமிக்கலாமேன்றது தான். ஸோ இன்றைக்கி பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது இது என்னென்னு கேட்டீங்கன்னா, பாஸ்மதி அரிசி இந்த கப் எடுத்துட்டுருக்கேன், ரைஸ் குக்கர் கப்பு. பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு, ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துட்டுருக்கேன். ஒரு கப்பு பைத்தம்பருப்பு. இது ரெண்டையும் நல்லா தண்ணி விட்டு களைஞ்சி எடுத்துன்னு வந்துடலாம். அப்புறம் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2 times நல்லா வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். நல்லா கையால் களைஞ்சி நல்லா அழுத்தி இது பண்ணி களைஞ்சி தண்ணி கீழே கொட்டிட்டு 2 தடவை அது மாதிரி அலசி எடுத்துன்னு வந்துடுங்க. இப்போ இது மாதிரி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் விடுங்க. 2 பே லீஃப் போடுங்க. பட்டை துண்டு இது மாதிரி ஒரு 2 இல்லை 3 போடுங்க. கிராம்பு வந்து ஒரு 5-6. கொஞ்சம் பொரியட்டும் இது. இப்போ இந்த ரைஸை இதில் போட்டுடலாம். இப்போ இதில் தண்ணி விடணும் நம்ம. அதாவது 1 கப் அரிசினா 1/2 கப்பு பருப்பு எடுத்துக்கோங்க. அப்படி தான் அதுக்கான கணக்கு. இப்போ நான் 2 கப் அரிசி எடுத்ததுக்கு 1 கப் பருப்பு எடுத்துருக்கேன். 1 கப்புக்கு 2.5 கப்பு கிட்ட தண்ணி விட்டுலாம். இல்லை 3 கப்பே கூட விடலாம். இது நல்ல குழச்சலாக தான் வரணும். இது கிச்சடிங்கிறது நல்ல குழச்சலாக இருக்கணும். 1 2 3 4 5 6 7 கப்பு தண்ணி விட்டுருக்கோம் நம்ம. உங்கள் ரைஸ் இது பிரகாரம் பார்த்துன்னு நீங்கள் தண்ணி விடுங்க. 9 இல்லாமல் 7 இல்லாமல் 8 கப் விட்டுக்கிறேன்னாலும் விட்டுக்கலாதீங்க. கொஞ்சம் நல்லா குழச்சலாக தான் வேணும். இது ஆனதுக்கப்புறமா திறந்துட்டு கூட கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. நான் இன்னும் 1 கப் கூட விட்டுல, 8 கப்பு விட்டுட்டேன். இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுருங்க. குக்கரை மூடிடலாம். முதல்ல ஹையில் 2 விசில் வரட்டும். அப்புறம் சிம் பண்ணிவிட்டு 2 விசில் வாங்கிட்டு அணைச்சிருங்க. ஸோ குக்கர் 4 விசில் வந்து இறக்கி வச்சுருக்கோம். அது ப்ரெஷர் இறங்கணும். இது கடாயில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் நார்மல் ஆயில் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் நெய் விடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் தாளிங்கோ. ஜீரகம் கொஞ்சம் வெடிக்கட்டும். இந்த சமயத்தில் நம்மளால் நிறைய கரிகாலம் கிடைக்காத போது நம்ம என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி எப்படியும் எல்லா ராத்துலேயும் தக்காளி வெங்காயம் இருக்கும், உருளைக்கிழங்கு இருக்கும். நிச்சயமாக எல்லோரும் தயிர் குத்தி வச்சுருப்போம். ஸோ அதனால் கொஞ்சம் புது தயிராக இருந்தாலும் பரவாயில்ல, பழைய தயிராக இருந்தாலும் பழசை வச்சுட்டே கூட இந்த கடி பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் லஞ்சாக இருக்கும் நமக்கு. அவ்வளோதான். ஜீரகம் நல்லா பொரிஞ்சுட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி போடுறேன். இப்போ இதில் 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணுறேன். நம்ம கடியில் வேறு பூண்டு போட போகிறோம். அதனால் நான் இதில் பூண்டு போடலை. பூண்டு பிடிக்குங்கிறவா இதுலேயும் இந்த வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடியே பூண்டை போட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் காரப்பொடி போடுறேன். 1 டீஸ்பூன் தனியா பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி,
இது வந்து நல்ல பெரிய தக்காளியாக 2 தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு. இதை தக்காளி வெங்காயம் மட்டும் வதங்கிறதுக்கு போடலாம். இன்னும் நம்ம அந்த ரைஸில் உப்பு போடலை. ரைஸில் உப்பு போட்டு பண்ணுறவா அப்படின்னா நீங்கள் அப்படியே பண்ணுறேன்னா பண்ணலாம். எனக்கு ஒரு சின்ன பயம் உண்டு, ரைஸில் உப்பு போட்டால் அது அவ்வளோ குழச்சலாக வராதோன்னு. அதனால நான் உப்பு போடாமல் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. கொஞ்சம் வதங்கட்டும். இது கொதிச்சுன்னு இருக்கு. அதுவும் இன்னும் ப்ரெஷர் இறங்கலை. அதுக்குள்ளே நம்ம கடிக்கு வேணுங்கிறதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். கடினா குஜராத்திஸோட மோர் குழம்பு. ஒன்றும் பெரிய இது இல்லை. அதான் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டில் ஒரு மாதிரி இருக்கும் மோர் குழம்பு, அவ்வளோதான். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு மோர் குழம்பு. மோர் இது என்னன்னு கேட்டேன்னா 1/2 லிட்டர் கிட்ட தயிர், அதை நல்லா கெட்டியாக செலுப்பி வச்சுருக்கேன், அவ்வளோதான். கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் கிட்ட போடுறேன். காரப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். 1/2 டீஸ்பூன் உங்கள் சௌகரியம் போட்டுக்கலாம், அது வரைக்கும் நல்லாயிருக்கும். மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் நான் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. மாதிரி 1 டீஸ்பூன் சர்க்கரை. இது என்ன ப்ரௌன் கலரில் இருக்குதுன்னு கேட்பேன், இது ப்ரௌன் சுகர். இது எல்லாத்தையும் நல்லா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா திருப்பி எகெயின் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் அடுப்பில் வந்து எண்ணெயை வச்சு வெந்தயம், இந்த பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா இதெல்லாம் தாளித்து கொட்டிட்டு இதை விட்டு ஒரு பொங்கு வாங்கினோன்னா ரெடி ஆகிடுவார். இது நல்லா வதங்கிடுத்து. இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி போடுங்க. இது பியூர்லி ஆப்ஷனல். பிடிக்குங்கிறவா போடுங்க, வேண்டாம் அப்படின்னா இதில் பட்டை கிராம்பு இருக்குது, அந்த வாசனை போடுன்னா விட்டுடுங்க. இப்போ ப்ரெஷர் இறங்கியிருக்கும். இந்த மாதிரி கெட்டியாக இருந்ததுன்னா நம்ம தண்ணி விட்டு இதை இன்னும் தளர்த்திக்கணும். இதை என்ன 1 டம்ளர் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். இதில் 1 டம்ளர் முன்னாடி விட்டேன், இப்போ 2வது டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா இந்த கிச்சடி வந்து ரொம்ப லூஸாக தான் இருக்கும். நீங்கள் வைக்கிறச்சையே வேணாலும் 1:4 1:5 வேணாலும் தண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு அடியில் பிடிச்சிடும்ன்ற பயம் இருந்ததுன்னா. அட் த சேம் டைம் இது வந்து பாஸ்மதி ரைஸில் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மல் ரைஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற பச்சரிசி எதானு இருந்ததுன்னா அதில் கூட பண்ணலாம். பாஸ்மதி அரிசினா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குழஞ்சிடும். 2வது விஷயம், நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும் இந்த கிச்சடி, அதுக்கு தான் அதில் வச்சு. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விடலாம். இந்த ரைஸ்க்கு தேவையான உப்பு போடுறேன். இதில் நான் 1 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் வரைக்கும் போட்டிருக்கேன். இந்த தக்காளி வெங்காயமை இதிலேயே கலந்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மீடியம் ஹையில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி கொதிக்க விடுங்க. இது ரெடி ஆகிடும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. நான் சொன்ன மாதிரி இந்த குக்கருக்கு எனக்கு 2 கப் ரைஸ், 1 கப் பருப்புக்கு 8 கப் தண்ணி வச்சேன். கொஞ்சம் பெரிய குக்கராக வேணாலும் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. ஆனால் இது வந்து எங்கள் இடத்துல நாங்கள் இப்போ 6 பேர் சாப்பிட்றதுக்கோசரம் இது நான் பண்ணினேன். நீங்கள் 2 பேர் 3 பேர் கேள் அப்படின்னா ரைஸ் 1 கப் 1/2 கப் பருப்பு போட்டுக்கோங்க, அதுவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது ரெடி ஆகிடுது. பார்த்தேன்னா உங்களுக்கு சைட்லலாம் கொதிக்கிறது பாருங்க. இந்த மாதிரியே இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு இறக்கிடலாம். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் நெய். அதே மாதிரி இதை பரமாரச்சையும் இங்கே ஒரு தட்டில் போட்டுண்டு மேலே 1 ஸ்பூன் நெய் விட்டுண்டேன்னா ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும்.
இது நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம கடி பண்ண ஆரம்பிக்கலாம். கடாய் போட்டிருக்கேன், சூடாட்டும். அந்த கிச்சடிக்கு பார்த்தேன்னா முதல்ல 2 ஸ்பூன் நெய் விட்டேன். அப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய், அந்த இதெல்லாம் வதக்கரிச்சே 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். மேலே 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அவ்வளோதான் டோட்டலாகவே நம்ம அதுக்கு விட்டது. பரமாறிச்சு நிச்சயமாக நீங்கள் உருக்கின நெய்யாக அது மேலே விட்டுன்னு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். எப்பயுமே என்ன சொல்லுவாங்க, நெய்யை உருக்கி சாப்பிடணும், தயிரை பெருக்கி சாப்பிடணும். பெருக்கி சாப்பிடணும் மீன்ஸ் அதை தண்ணி விட்டு நல்ல நீர் மூறாக ஆக்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாள். இது ரெண்டுமே உடம்புக்கு நல்லதுன்றது பெரியவாளாக அந்த நாள்லேன்னு சொல்லியிருக்கா. ஸோ நெய் வந்து ஒரு 2-3 இத்தனை இதில் நான் ஒரு 2-3 ஸ்பூன் தான் விட்டுருக்கேன். நம்ம அதுக்கு ஒருத்தருக்கு வரைச்சி ஒரு டபரா சாப்பிடுவோம், இல்லை 1.5 டபரா சாப்பிட்டோம்னாலே பெரிய இது. அதுக்கு 1 ஸ்பூன் வந்ததுன்னா பெரிய விஷயம். அதனால் நம்ம நெய் இதில் விட்டுருக்கோமேன்னு கவலைப்படாதீங்க. இப்போ கடிக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த 1 டீஸ்பூன் கிட்ட வெந்தயம் போடுங்க. இதுக்கு வெந்தயம் தான் வாசனையே. திருகின இஞ்சி 1 ஸ்பூன், திருகின பூண்டு 2 பல், பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கினது 2. இப்போது நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணி திருகி போட்டிருக்கேன். ஆற்றுல என்ன பண்ணுவேன்னா இந்த குழவிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, அதால் நல்லா நெசுக்கிடுவேன். நெசுக்கிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டேன்னா அது இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இங்கே நான் டேபிள் மேலே அதை நெசுக்க முடியாதுங்கிறதுனால நான் வந்து திருகி எடுத்துன்னு வந்திருக்கேன். கருவேப்பிலை, இந்த வெந்தயம் நல்லா கலர் மாறணும், பூண்டும் நல்லா வறுப்பறணும். பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் இந்த கலந்து வச்ச தயிரை நம்ம இதில் விட்டுடலாம். இந்த கடி மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் கொதி வர வரைக்கும் கொஞ்சம் கலரிண்டே இருக்கணும். அப்படின்னா தான், ஏன்னா அது வெறும் கடலை மாவு மட்டும்தான் போட்டிருக்கோம். இது நல்லா கொதிக்கணும். கடலை மாவு இல்லைன்னா பச்சை வாசனை அடிக்கும் நமக்கு. நம்ம கலராமல் இருந்தோன்னா அது அப்படியே திரிஞ்சு போன மாதிரி போய்டும். இதுலேயே பக்கோடா கடின்னு உண்டு. பக்கோடா கடி இன்னொன்று நாளைக்கு நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். அந்த பக்கோடா கடி வந்து நல்ல காரசாரமாக இருக்கும். நம்மளுடைய பருப்பு உருண்டை மோர் குழம்பு மாதிரி அதுன்னு வச்சுக்கோங்க. அது எண்ணெயில் போட்டு அந்த பக்கோடாவை எடுத்து போடுறதுனால பக்கோடா கடி இப்படிம்பாத. பார்த்தெல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து. ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் கிட்டையாவது இதை கொதிக்க விடுங்க. அப்போ தான் அதில் போட்டிருக்க இந்த பச்சை கடலை மாவோட வாசனை போகும். நம்ம நல்லா இத்தனை இப்படி கலரிண்டே இருந்ததுனால அது திரியறதுக்கு சான்ஸே இல்லை. இனிமேல் அப்படியே கெட்டியாக இருக்கும். அப்படியே நம்ம கொதிக்க விடலாம். அது கொதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் நீங்கள் அதை கலரிண்டே இருக்கணும். நான் அந்த டிப்ஸையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்படியே ஒரு கால் அது நீங்கள் இது பண்ணுறது மறந்து போய்ட்டு வேறு ஏதோ கை வேலையாக இருந்துட்டு இதை கலக்கலை திரிஞ்சு போயிடுது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இது கொதிக்க ஆரம்பித்த கையோட திருப்பி அடுப்பிலே வச்சு மத்தால் அதை நல்லா சிலுப்புங்கோ. அடுப்பை சிம் பண்ணிவிட்டு மத்தால் நல்லா அடுப்புலேயே கடைஞ்சேன்னா எல்லாம் ஒத்தா மாதிரி ஆகிடும். பார்த்தீங்களா, நல்லா தெரியறதா உங்களுக்கு பொங்கி வந்துட்டுருக்கு. ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொதிக்கட்டும். இது அவ்வளோதான். எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லணும் இல்லையா, அது மாதிரி கொதிச்சுட்டு இருக்கிறதே இப்படி பண்ணுங்க. இப்படி பண்ணேன்னா அது திரிஞ்ச மாதிரி ஆனது வந்து சேர்ந்த மாதிரி ஆகிடும். இது நல்லா கொதிச்சாச்சு. அடுப்பு அணைச்சிடுறேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கடியும் ரெடி ஆகிடுது. ஸோ கிச்சடி ரெடி ஆகிடுச்சு, கடி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போது ஆலு ஜீரா மெத்தி கறி மட்டும் பார்க்கலாம். மேத்தி வந்து நான் ஃப்ரெஷ் லீஃப் மெந்தி கீரை வாங்கின்னு வந்திருக்கேளாக்குன்னு நினச்சேன்னா இல்லை. கஸ்தூரி மெத்தி இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா கொஞ்சம் நிறையா ஒரு 1/2 ஹவருக்கு மேலே நீரில் போட்டு வச்சுருக்கேன். இது நல்லா ஊறிருக்கு. இதை எடுத்து போட்டு அந்த ஆலு ஜீரா மேத்தி கறி பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போது ஆலு ஜீரா கறி பண்ணலாம். இது நிச்சயமாக அதான் சொல்கிறேன், இந்த சமையல் வந்து உகாரில் இருக்கிற குழந்தைகள் எல்லோரும் நம்மளே கூட என்ஜாய் பண்ணுவோம்.
டீப் ரோஸ்ட் ஆலூனா யாருக்கு பிடிக்காது சொல்லுங்க, நமக்குமே பிடிக்கும். குழந்தைலாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவா. இது எவ்வளோன்னு கேட்டேன்னா 1 கிலோ உருளைக்கிழங்கு. இதை நல்லா ஒரு முழுசாகவே அப்படியே குக்கரில் போட்டு வேக விட்டுட்டு 4 விசில் வாங்கினேன். ஏன்னா இவ்வளோ பெருசு இருந்தது, ஒரு உருளைக்கிழங்கும் இவ்வளோ பெருசு. 4 விசில் வாங்கிட்டு அப்படியே தோலியோடு தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் 1 ஹவர் கழிச்சு அந்த தோலியை உரிச்சிட்டு அதை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதை தூக்கி பண்ணுற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். ஏன்னு கேட்டேன்னா அவ்வளோ தூரம் எண்ணெய் செலவழிக்க வேண்டாம், நான்ஸ்டிக் கடாயாகவும் இருந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுட்டேன்னா சீக்கிரம் வந்து உங்களுக்கு ரோஸ்ட் ஆகிடும். இதெல்லாம் ஒரு சின்ன டிப், அவ்வளோதான். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஜீரா ஆலு அப்படின்னு சொல்கிறதுனால ஜீரகம் நல்லா 1 டீஸ்பூன் கிட்ட போட்டுருங்க. ஜீரகம் வறுப்பட்டுருக்கு. ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி போடலாம். கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், அதை இதில் போடுறேன். இந்த ஆலுவை இதில் போட்டுடலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போடுங்க. சப்ஜிக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போடுங்க. நான் வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துப்போம். உங்களுக்கு யாருக்கா ஜாஸ்தி வேணும்னா ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப கலரக்கூடாது, கலர்னால் அந்த பீசஸாக இருக்கிறது உடஞ்சி போயிடும். ஸோ அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும், அப்பப்போ நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம இப்போ கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும் அந்த சைடு, அதுக்கப்புறம் திருப்பச்சே பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எப்படி ரோஸ்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதை நான் கரண்டி வச்சே கலக்கலை. நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்படி கையில் தூக்கிக்கோங்க. இப்படி பண்ணிடலாம். அழகாக அடியிலேருந்து மேலே வந்துக்கும், மேலே இருக்கிறதெல்லாம் அடியில் போய்க்கும். ஸோ அழகாக அப்படியே ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கிறது இருக்கும். எங்களுக்கு ரொம்ப காரம் வேண்டாம். ஸோ ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட நான் காரப்பொடி போடுறேன். 1 டீஸ்பூன் தனியா பொடி போடுறேன். இப்படி போட்டு கலரினா அதான் பிரச்சனையாகும். இப்படி வச்சுட்டு இப்படி எடுத்துகிட்டு இப்படி குலுக்கிடலாம். அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும் விடலாம். அப்பப்போ எடுத்து குலுக்கிக்கலாம் 2 மினிட்ஸில். அது மாதிரியே பண்ணிட்டு இருந்தோன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹார்ட்லி ஒரு 10 to 15 மினிட்ஸில் ரோஸ்ட் ஆகிடும். அடுப்பான ரோஸ்ட் பண்ணுறதே பெருசாகவே வச்சுக்கோங்க. குலுக்கிறதே சின்னது பண்ணிவிட்டு குலுக்கிட்டு திருப்பி அடுப்பில் வச்சுட்டு பெருசு பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க. திருப்பி சின்னது பண்ணுங்க, திருப்பி குலுக்குங்க. அந்த மாதிரியே பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்குது. மீடியம் ஹையில் வச்சுட்டு மெதுவாக அது மாதிரி குலுக்கி விட்டு பண்ணினாலே ஜம்முன்னு ரெடி ஆகிடும். இதில் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த வெந்தயக்கீரை, அதாவது கசூரி மேத்தி, அதை வந்து வெந்நீரில் ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் போட்டுடலாம். நல்லா இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் ஊற வச்சுருந்தேன். இதை அப்படியே போட்டுடுறேன். இதையும் இந்த மாதிரி குலுக்கியே நல்லா பண்ணலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து நமக்கு ரோஸ்ட் ஆகிடுது ஆல்ரெடி. ஸோ இப்போ இதுக்கோசரம் நம்ம அதை கலரினோன்னா அது மசிஞ்சு போய்டும். அதனால் கொஞ்ச நாள் அப்படியே குலுக்கியே இது பண்ணிவிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் இதை வதக்கினோன்னா இதுவும் ரெடி ஆகிடும். ஸோ இன்னியோட இந்த காம்போ மீல் உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக ரொம்ப பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக பண்ணி பாருங்கோ. சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக பிடிக்கும். உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இது எப்படின்னு ஃபீட்பேக் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.